இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ். நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய முதல் லைவ் நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த லைவ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய கண்டென்ட் சேகரித்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில கண்டென்ட் மட்டும்தான் இந்த டைமுக்கு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம்னு உங்களுக்கு புரிய வரும். பட் இந்த ஆகஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ செப்டம்பரில் என்ன ஹைப் வரப்போகுது, இப்போ கோட் திரைப்படம் வரப்போகுது. ஸோ செப்டம்பர் 5 கோட் டே. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கிற மாதிரியே, ஹைப்பை குறைக்கிற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் விட்டாங்க கரெக்டாக அவருடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். எஸ், கோட் திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் முன்னாடி விட்டாங்க. ஆமாம், ஒரு மந்தோடைய ஸ்டார்டிங் ஃபேஸில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். விசில் போடு சாங்கு. அது நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு மாதிரி அன்யூஷுவலான தளபதி சாங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. செகண்ட் சிங்கிள் ட்ராக் இவனுடைய பழைய படத்தோடைய ஒரு சாங் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அது ஏஐ டெக்னாலஜி மூலியமாக பவதாரணி அவர்கள் மறைந்த பாடகி பவதாரணி அவர்களுடைய குரலை எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம இளையராஜா அவர்களுடைய மகள் யுவன் சங்கர் ராஜாவுடைய தங்கை, ஓகேங்களா, அவங்களோட குரலை எடுத்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது ஒன்று யூஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா கன்வின்சிங்காக இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு 2 பாடல் பாடிய படமும் இந்த கோட்டு தான். 2 பாடல் பாடியிருந்தாரு. 2 பாட்டுமே ஓகே, கேட்குற மாதிரி நல்லா கன்வின்சிங்காக இருக்கும். இப்போ 3ஆவதாக ஒரு பாட்டு வந்துச்சு, ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு. அதில் டிஏஜிங்க மொக்கையாக பண்ணியிருந்தாங்க. பாடலும் அந்தளவுக்கு பெருசாக ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, லிரிக்ஸும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு. அதை வச்சு யுவன் சங்கர் ராஜா மேலே பயங்கர நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனிச்சு. கங்கை அமரன் மேலே பயங்கர நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனிச்சு. எப்படி விளையாடு மங்காத்தான்னு மாசா ஒரு சாங் எழுத தெரிஞ்சு இதே கங்கை அமரன் ஸ்பார்க்குங்கிற ஒரு பாடலில் இப்படி சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே நிறைய பேர் வருத்தத்தில் இருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துட்டாங்க. வெங்கட் பிரபு சாரை போட்டு அந்த பெரட்டினாங்க. லேட்டராக இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்வின்சிங்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிட்டோம். வெங்கட் பிரபு அவர்கள் செய்த கோட் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், ஓகேங்களா. அது நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனக்கு என்னன்னா, இந்த செப்டம்பர் 5 செம்ம டே, ஓகேங்களா. வியாழக்கிழமைனாலே ஒரு அஜித் சாரோட சென்டிமெண்ட் இது பண்ணியிருப்பாங்க. உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? உங்கள் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்போ அடுத்து உங்கள் வேட்டருக்கு வரேன், இருங்க நீங்கள் லைவ் பாருங்கள், உங்களுக்கும் இருக்குது, ஒரு ஃபிட் இருக்குது. சரி, இப்போ நம்ம சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, நடுவில் எதுக்கு ஆன்மீக தகவல்லாம். ஓகே, இந்த மாதிரி கோட்டு திரைப்படம், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேசிவான ஹிட் அடிக்கும். ஆனால் என்னென்னா, இது படம் மட்டும் கரெக்டாக டேக் ஆஃப் ஆனிச்சுன்னா ஓகே ஆகா ஓஹான்னு கொண்டாடுவேன். கொஞ்சம் சொதப்பினாலும் முடிஞ்சிச்சு, ஓகே ரைட்டு, அப்படியே விட்டுருவோம். இப்போ அடுத்து நமக்கு என்னடா இது, நமக்கு கமெண்ட் அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ ஆன்மீகத்துக்கு வருவோம். ஆன்மீகம், இப்போ இருக்கிற ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, ஒரு மொழியை எப்படி திணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிந்தனை. அதாவது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம், இந்த 4 யுகத்துல தான் இருக்கிறோம். சத்தியயுகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்கள் வாழ்ந்தது. திரேதாயுகம் தேவதைகள், துவாபர யுகத்துலேருந்து மன்னர்கள், அப்புறம் கலியுகத்தில் நம்மள மாதிரி மனிதர்கள், ஓகேங்களா. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதில் நம்ம எல்லாமே இந்த சத்தியயுகத்துக்கு போகணும். சத்தியயுகம் போனால் பசிக்காது, சந்தோஷமாக இருக்கலாம், துக்கங்கிறது ஒன்று நிகழாது, அப்படி இறப்புங்கிறது அங்கே கொண்டாடுவாங்க, அப்படி இப்படின்னு லொட்டுன்னு கதை விட்டு தள்ளிட்டே இருந்தாங்க. அந்த சத்தியயுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மொழி பேசுவாங்களாம், ஓகேங்களா. இதுதான் நான் ஒரு இயக்கத்தில், அந்த இயக்கத்தோட பேரை நான் அந்த இடத்துல சொல்ல வேண்டாம்னு தோணுது. பட் உங்களுக்கு உங்களுக்கு புரியும். நான் ஒரு ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த குரூப்பை நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அதை தாண்டி தேக அபிமானங்கள் நீங்கள் வச்சுக்க கூடாது, நஷாவோட இருங்க, உடனடி, அதாவது
உடனடி பலன் எதுன்னா நஷா தான், அது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. இந்த சத்தியுகத்துல ஹிந்தி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க நான் இன்டைரக்டா ஹிந்தியை திணிக்கிறதுக்கு தாண்டா இவனுங்க இந்த மாதிரி ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ண பார்க்குறானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய இந்திய குடியரசு தலைவரான நம்ம எப்படி சொல்றது, ஏதோ மர்முக்னு வரும், ஏதோ திரௌபதி மர்முக்கா ஏதோ சம்திங் அவங்க பேர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆகிடும். ஆனால் நம்மளால பேசாமல் இருக்கவும் முடியல. ஹிந்திங்கிற ஒரு மொழி 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முகலாய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மொழி. ஓகேங்களா? அது வந்து 20 வருஷத்துக்கு தமிழ் மாதிரி தொன்மையான மொழியெல்லாம் கிடையாது, உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் சிந்தி, அதுக்கப்புறம் உருது, இந்த 3 சேர்ந்து ஒரு மாதிரி உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு. ராஜஸ்தான்ல இருக்கிற ராஜபுத்திரர்கள் அப்ப முகலாய அரசர்களோட ஒரு பினாமி மாரி இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நட்பு பாராட்டி அந்த ராஜ்யத்தை தக்க வச்சுக்கணும், தன்னுடைய அந்த ராஜபுத்திரம் அந்த அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை வந்து இது இந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிறதுக்காண்டி அந்த முகலாய அரசுக்கு நட்பு பாராட்டிட்டு இருக்கப்ப அப்ப உருவான அந்த ஒரு மொழி தான் ஹிந்திங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து ஏன் திணிக்கக்கூடிய மொழியாக மாறுனுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு அது புரியல. அது திணிக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் அந்த மொழியோட உன்னதம் இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஹிந்தி எனக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஹிந்தி எழுத்துக்களை வச்சு இப்ப சில மொழிகள் போயிட்டு இருக்கு, சில மொழிகள் அழிஞ்சிட்டு இருக்கு ஹிந்தியால. இப்ப எதுக்கு நான் ஓப்பனாவே சொல்றேனே, மகாராஷ்டிராங்கிற ஒரு மாநிலம், அங்க மராட்டி கொங்கனின்னு 2 மொழி பேசுறாங்க. மராட்டி மும்பைல ஹிந்தி பேசுறாங்க. மும்பைங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தலைநகரம். ஓகேங்களா? இதுலயே தெரிஞ்சுக்கொண்டாமா எந்த மொழி வந்து இப்ப ஹிந்திங்கிறது எந்த அளவுக்கு ஆதிக்கம் ஆயிடுச்சு. ஈவன் மராட்டிங்கிற மொழி எழுத்து வடிவம் ஹிந்தியோடது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியை வந்து இப்போ எல்லாம் பாராட்டி அதை வந்து திணிச்சு, அதை ஆன்மீக வழியில நம்மளை திணிச்சு சத்தியுகத்துல ஹிந்தி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த உருட்டுக்காகவே நான் அந்த ஆன்மீகத்துடைய அந்த சிந்தனையிலேருந்து வெளியில வந்துட்டேன். நம்ம ஏத்திஸ்டாவே இருப்போம், நம்ம நாத்திகம் பாராட்டுவோம், எதுக்கு ஆன்மீகத்தை பாராட்டணும் அப்படின்ட்டு. கடவுள் இருக்கு அப்படின்னா எல்லா கடவுளையும் கும்பிடணும், கரெக்டா? எல்லா கடவுளையும் கும்பிடணும். இந்த கடவுள் வசதிங்கிறதுக்காண்டி இன்னொரு கடவுளை இழிவுபடுத்தி அவனை நான் சாத்தான்னு சொல்றதும், என்ன அப்பாலே போ போ அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இல்லாத போல சொல்ல, வெள்ளை சட்டை வெள்ளை அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ல போட்டுக்கிட்டு சாத்தானை கும்பிடாத அப்படின்னு சொல்லி என் காது பட கேட்குற அளவுக்கு சொல்லியிருக்கானுங்க. நிறைய மேடைகள்ல ஏறிக்கிட்டு டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, கரெக்டுங்களா? அந்த மாதிரிலாம் அவங்க செய்யும் பொழுது சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குது. அதுதான் வந்து கொஞ்சம் அது வந்து ஒருத்தவங்களோட இறை நம்பிக்கையை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறது வந்து ஆன்மீகம் அல்ல. அதுவும் இந்த இடத்துல சொல்றேன். அதுக்கு நான் நாத்திகம் பாராட்டிட்டு போயிடலாம். அப்படி ஆன்மீகத்தை தான் பாராட்டணும் அப்படின்னா எல்லா கடவுளும் எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தார்மீகமான எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து கடவுளை பாராட்டலாம். ஆனா அங்கேதான் கடவுளுங்கிற பேர்ல வச்சு 3 விதமாவோ 4 விதமாவோ 5 விதமாவோ 6 விதமாவோ ஒரு, அதாவது கடவுள் அப்படின்னு இல்லை, இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லி அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணி தான் இந்த ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வரலாற்றை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? வரலாறு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம வரலாறுகள் நிறைய படிக்கணுங்கிறது. நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. அது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தார்மீகமாக எடுக்கப்படாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கு நம்ம நாத்திகத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், பெரியார் கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பெரியார் கொள்கைகளில் ஒரு சில பிழை இருக்கிறதுனால ஒரு சிலர் விலகி வந்துட்டாங்க. எது நல்லது இருக்கோ, எந்தெந்த இடத்துல எந்தெது நல்லது இருக்கோ அந்தந்த நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு சில கெட்டதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே கெட்டதா இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம நல்லதே பாராட்ட முடியாத சூழ்நிலையில நீங்க வந்து எதுவுமே பாராட்ட வேண்டாம். நீங்க எதையுமே வந்து எப்படி சொல்றது,
நல்லதை பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு தார்மீகமான எண்ணம் இல்லைன்னா நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வேஸ்ட் தான். ஓகேங்களா? நல்லதை பாராட்ட தெரியாத உங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து நல்ல விஷயத்த நான் வந்து திணிக்கிறேன்னு சொல்லி நீங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஐ மீன் நான் எப்படி சொல்றேன், இந்த கமெண்ட்ல கீழே கேம் ஓவர்னு இருந்துச்சா, நெகட்டிவிட்டி, இதுதான் நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டியை நீங்களே செஞ்சுட்டு என்ன நீ நெகட்டிவா இருக்காத, நீ தப்பு செய்யாத அப்படின்னு சொல்றது வந்து பைத்தியகாரத்தனம். நீங்க ஒழுங்கா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க போக்குல நீங்க ஒழுங்கா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் என் போக்குல ஒழுங்கா இருப்பேன். ஆனா நீங்க என் போக்குல இருக்கிறப்ப நான் இது தப்பு செய்யறேன், நான் அப்படி செய்யறேன், நீ இப்படி செய்யறேன், இப்படி செஞ்சா தப்பு, அப்படி செஞ்சா தப்பு, எப்படி செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லி இடைமறைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டாள்தனத்துடைய ஒரு உச்சகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்றேன். அதுக்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல தடங்கள் இருக்கு. பெரிய அளவுல, சும்மா சாதாரண அளவுல பெரிய அளவுல தடங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா பிற்போக்கு சிந்தனையை தூண்டி விடுறது ஆன்மீகம் தான் நிறைய இடத்துல. ஓகேங்களா? ஆன்மீகம் வந்து பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை உருவாக்கி இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க, பாகுபாடு, அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான விஷயத்த ஏன் மாடை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அடுத்து வேற டாபிக், மாடை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜாதி. ஓகேங்களா? மாட்டை அடிச்சு தின்னா கீழ் ஜாதியான், மாட்டை தொட்டு வணங்குறவன் ஒரு நடு ஜாதியான், மாட்டோட கோமியத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதியான். இது ஒரு அரசியல். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற போராட்டம்ல எத்தனை பேர் பீச்ல, அதாவது பீச் இருக்குல்ல, பீச்சில் வந்து போராடினாங்க, மெரினா பீச்சில். இந்த மாதிரி என் கலாச்சாரம் வந்து சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. ஓகேங்களா? என் கலாச்சாரத்துக்காக நான் வந்து போராடுறேன், தமிழுங்கிற உணர்வுக்காக நான் போராடுறேன், தமிழன்கிற உணர்வுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பீட்டாவை எதிர்த்து போராடினாங்க. நான் அதை பாராட்டுறேன், சத்தியமா மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஆனா அந்த போராடின பாதி பேராவது பீஃபை சாப்பிட்டுருப்பானுங்களா, சாப்பிட்டுருக்க மாட்டானுங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்புறம் எதுக்கு நீ போராடுற? எப்படி இருந்தாலும் பீஃப் சாப்பிட தானே போற, நீ வந்து போராடுற, பீஃப் சாப்பிடுற. அது எப்படி போராடின இதே வாயால பீஃப் எப்படி என்னால வாயில வைக்க முடியுது அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. ஸோ இதுதான், நல்லதை நல்ல விதமா பாராட்டாம கெட்டதை கெட்ட விதமா பாராட்டாம நல்லதுல கூட கெட்டது பண்ணுவேன், கெட்டதுல கூட ஒரு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிக்ஸ்டா ஒன்று பண்ணி உண்மையா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூட பைத்தியக்காரத்தனமா ஆக்குறது இந்த சமூகம். இதை பத்தியும் நான் அந்த இடத்துல பேசணும்னு தோணுச்சு, அதையும் நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் வந்து நம்மளோட அறியாமையை வச்சு நிறைய விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம படிப்பை வச்சு, நம்மளோட திறமையை வச்சு நிறைய இடத்துல நம்மளை புறக்கணிச்சு நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் இருக்கு. அது இது எல்லா பருவ காலகட்டத்திலையுமே அது இருக்கு. ஓகேங்களா? அதுதான் என்னோட பெரிய வேதனையே. துக்கம் வந்து அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனாலே என்னமோ புத்தர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, லைஃப் இஸ் சாரோ அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆசை வந்து அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க வேற எந்த கடவுளையும் கும்பிடணும், அதாவது ஊருக்கு உபதேசம் சொல்லணும், நோக்கு நேக்கு இல்லடி அப்படின்லாம் இல்லாம நாமளா இருந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடி வரும். ஆனா அதுக்கான முயற்சிகள் மட்டும் நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா அது உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்ம எல்லாருமே இருக்கணும். உங்களோட கோலுக்கு நீங்க வந்து ஒரு பாதை அமைங்க. இன்னொருத்தவங்க வழிகாட்டுவாங்க, வழிகாட்டுதல் இங்க ரொம்ப முக்கியம்தான். ஆனா அவங்களோட வழிகாட்டுதல்ல இருக்கிற துன்பம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையில வேற மாதிரி கூட அது நடக்கலாம். புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பம் நடந்துருச்சு அப்படின்னா அதே துன்பம் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களோட பாதை என்னவோ அந்த பாதையை நோக்கி நீங்க பாட்டு முன்னோக்கி போயிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வெற்றிங்கிறது வந்து வெற்றி அடையணும்னு அவசியம் இல்லை, தோல்வி அடையணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டுக்கும் நடுவுல பேலன்சிங்கா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பா வாழ்வீங்க. ஆனா வாழ்றதுக்கு அவ்வளவு தடங்கள் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடோட செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா தர்மத்தை காக்கிறதுக்கு கூட துரோகம் செய்யறது தப்பே இல்லைன்னு மகாபாரதமே நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்காண்டி துரோகம்லாம் செய்ய சொல்லல. நான் சொல்றேன், தர்மத்தை கூட அதர்ம வழியில ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிற விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்ல வந்தேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நம்ம இதோட லைவை முடிச்சுக்கலாம்.
அழைப்பெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஓகே, இதோட நம்ம கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் லைவை பார்த்த எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் இதுமாரி சம்டைம்ஸ் தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஃபைன்.